பள்ளத்தில் விழுந்த யானை சுலபமாக ஏறி செல்லும் எறும்பை ஆச்சரியத்துடன் பார்த்தது. சில வெயிட்டை தூக்கிட்டு மேலே போக முடியாது, அப்பப்ப கழிச்சு விட்டுறணும். நீ என்னவாவது இரு, பாஸ் பண்ணிடு, என்னவாவது இரு, டிகிரி வாங்கிடு, என்னவாவது பண்ணி தொலை, உடம்ப பார்த்துக்க. உன்னுடைய வாழ்க்கை தான். அந்த வாழ்க்கையில் அடிப்படை எதுவோ அதை காவு கொடுக்காதே, அதை பணயம் வைக்காதே. உன் மனசுல மட்டும் ஒரு விஷயத்தை வச்சுக்கோ. யாராவது உன்னை அவமானப்படுத்துறாங்கன்னு வச்சுக்கோ, ஏன் அவமானப்படுத்துவாங்க, படுத்தாமலா இருப்பாங்க, படுத்துவாங்க, பார்த்து வச்சுக்கோ. மறக்காத, மன்னிச்சிரு, மறக்கவே மறக்காத. மறுபடியும் உனக்கு முன்னால் நீ ஒழுங்கா அறம் சார்ந்து நீ சில கனவுகளை கண்டால், நீ எங்கே அவமானப்பட்டாயோ அங்கே உன்னை தூக்கி நிறுத்துவதற்கான வாய்ப்பை இந்த உலகம் தரும். நான் சொல்லுவது சும்மா வார்த்தையே கிடையாது. எதுவுமே லேசா நமக்கு கிடைக்காது. அதற்கு பின்னால் ஒரு உழைப்பு இருக்கிறது. ஜஸ்ட் மிஸ்டா அப்படின்னா என்ன அர்த்தம்? மிஸ்னா மிஸ் தானே. நான் 3/4 கிணறு தாண்டிட்டேன், அப்புறம் எங்க விழுறது? நீ கால் எங்க வைப்ப? எங்க வைப்ப காலை? 3/4 கிணறு தாண்டி. உனக்கு தெரியுமா குதிரை பந்தயம் இருக்குல்ல? குதிரை பந்தயத்துல முதல் வர குதிரைக்கு 1 கோடி ரூபாய் பரிசு, 2வது வர குதிரைக்கு 10,000 ரூபாய் பரிசு. 1 கோடி எங்க இருக்கு, 10,000 எங்க இருக்கு? 99,90,000 டிஃபரன்ஸ். அந்த குதிரை போக இந்த குதிரை போக எவ்வளவு செகண்ட்? இதுதான் எக்ஸலன்ஸ். எக்ஸலன்ஸ்க்கு போன எனக்கு தெரிஞ்சு எக்ஸலன்ஸ்க்கு மேல ஒரு வார்த்தை இருக்கு சார், லெஜெண்ட். லெஜெண்ட் லெஜெண்டுக்கு மேலேயும் ஒரு வார்த்தை இருக்கு. ஐப்படம் பாத்தியா? அதுக்கும் நீ யாராவது வந்து நில்லு, நான் அதுக்கும். யார் இந்த தாயகத்தில், யார் இந்த தாய் திருநாட்டில் வந்து நின்றாலும் என் தமிழ்நாட்டு குழந்தை அவர்களுக்கு முன்னால் நிற்கின்ற பொழுது அதுக்கும் மேலே என்று வந்து நீங்கள் நிற்க வேண்டும் என்பதற்காகத்தான் பல திட்டங்களை தீட்டுகிறோம், பல இயக்கங்களை நடத்துகிறோம். வாருங்கள் பிள்ளைகளே, அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்கிறேன் நான். இந்த எக்ஸலன்ஸ்ல நீ அடிச்சிட்டியா? ஒன்னும் இல்ல மேடம், 1 மார்க் மேடம், 1 மார்க் போடலாம் அந்த ஆளு மேடம். 96%ங்கிறாங்க, நான் 95.4 மேடம். 0.1 உனக்கு தெரியுமா? அந்த 0.1 இருக்குல்ல, 95 அடையிறதுக்கு 10,000 பேர் நிற்பான் உன் கூட. அதை தாண்டறதுக்கு பேர் தான் எக்ஸலன்ஸ். அதுக்கு தான் வந்திருக்கிறோம். சும்மா பாஸ் பண்ணா போதும், பாஸ் பண்ணா போதும்லாம் கிடையாது. யூ ஹேவ் டு எக்ஸல் யுவர் செல்ஃப். நான் ஒரு விஷயத்தை உங்க மனசுல ஊனிட்டு போறேன், விதைச்சிட்டு போறேன். அம்மா பேசுவதை மிக கவனமாக கேள். உன் வயதில் எனக்கு மகன் இருக்கிறான். என் மகனுக்கு எனக்கு மகள் இருந்தால் என் மகளுக்கு என்ன நான் சொல்லுவேனோ அதையே உனக்கு சொல்லுகிறேன். உனக்கு ஆசைகள் இருக்கலாம், அந்த ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான தகுதி உனக்கு இருக்கிறதா? அந்த தகுதியை வளர்த்து கொண்டு ஆசைப்படு. எதை ஆசைப்படுகிறாயோ அதை இந்த பிரபஞ்சம் உனக்கு தகுதி வந்து சேர்ந்தவுடன் உன் காலடிக்கு கொண்டு வந்து சேர்க்கும். நீ தகுதி பெறுகிறாயா? ஓஷோ சொல்ற மாதிரி சொல் எனது பொருள் உனது. என் சொல்லுக்கும் உன் பொருளுக்கும் தொடர்பே கிடையாது. நான் ஏதோ ஒன்று சொல்ல நீ ஏதோ ஒன்று புரிஞ்சுக்கிற. அந்த மாதிரி தான் ஒரு சொல் சொன்னேன். நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அது உன்னை தேடுகிறது. இது ரூமி சொன்னது. ஒரு காலேஜ்ல எழுந்து நின்று கேட்கிறா, மேடம் இன்னொரு வாட்டி சொல்லுங்க மேடம். நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடுகிறது. யார் மேடம் சொன்னது? ஜலாலுதீன் ரூமி. சத்தியமாவா மேடம்? சத்தியமா. நிச்சயமாவா மேடம்? நிச்சயமா. நான் எதை தேடுகிறேனோ அதுவும் என்னை தேடுகிறதா மேடம்? ஏய், நான் சொன்னது வேறடா. ஆம், தேடும். நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடும். காதலை தேடுகிறாயா? தேடும். போதையை தேடுகிறாயா? தேடும். காமத்தை தேடுகிறாயா? தேடும். வெற்றியை தேடுகிறாயா? தேடும். செல்வத்தை தேடுகிறாயா? தேடும். உறவுகளை தேடுகிறாயா? அது தேடும். நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடும். தேடுவதில் தேர்ச்சிக்கொள். தேடுவது எது என்பதை முடிவு செய். எது தேடுகிறாயோ அது உனக்கு வந்து சேரும். அந்த தகுதி பெறுவதற்கான வாய்ப்புகளைத்தான் ஏற்படுத்தி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதை நாம் பயன்படுத்துகிறோமா? இந்த காலகட்டத்தில் உங்களுக்கான மிகப்பெரிய சவால் என்ன தெரியுமா? கோபம். சட்டார்னு கோபம் வரும். இன்னொரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? கவனம். நம் கவனத்தை நம்முடைய வாழ்க்கைக்கு செலுத்துவதில் நாம் இன்னும் தேர்ச்சி பெறவே இல்லை. வெற்றியாளருக்கும் தோற்கின்றவனுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய வித்தியாசமே அதுதான், கவனம். யார் ஒருவர் கவனத்துடன் இருக்கிறார்களோ அவர்கள் ஜெயித்து விடுகிறார்கள். யார் கவனத்தில் பின்தங்கி விடுகிறார்களோ அவர்கள் ஜெயித்தவர்களுக்கு பின்னால் நின்று கைதட்டி கொண்டிருக்கிறார். கவனம் குழந்தைகளை. உங்கள் வாழ்க்கைக்கு முன்னால் சில வாய்ப்புகள் வரும். நான் இன்னைக்கு ஒரு விஷயத்த சொல்றேன், இங்க சொல்லாம வேற என்ன எங்க சொல்றது? இந்த பெரியவங்கெல்லாம் நான் சொல்றதை கேட்டு பயந்துடக்கூடாது. இது சின்ன பிள்ளைங்களுக்கானது. ஒருத்தர் 70 வருஷம் நல்ல ஆரோக்கியமா வாழறாருன்னா 365 × 70 போடுங்க. எவ்வளவு காலம் வருதுன்னு நினைக்கிறீங்க? எவ்வளவு நாள்? 25,000 சொச்சம் வரும். 25,000 சொச்ச நாள் வாழ்ந்தாலே 70 வருஷம் ஆயிடும் நமக்கு வயசு.
இப்போ நீங்க இருக்கிறீங்கல்ல 16 17 இன்ட்டு 365 கழிச்சிருங்க. நீங்க தூங்குற நேரம் 3ல் 1 பங்கு தூங்குறீங்க. சினிமா பார்க்குற நேரம், டிவி பார்க்குற நேரம், இந்த மொபைல் பார்க்குற நேரம், சண்டை போடுற நேரம், நோய்வாய்ப்படுற நேரம், டிராஃபிக்கு, இது எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தா உங்ககிட்ட ஒரு 12,000லேருந்து 15,000 நாள் தான் இருக்கு. அது கூட இல்லை, 10,000 நாள் தான் இருக்கு. இந்த 10,000 நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயித்தாக வேண்டும். இந்த முன்வரிசையில் மேடையில் உட்காந்துருக்கிற பல பேருக்கு போனஸ்ல ஓடிட்டு இருக்கு. டைம் இல்லை, ரொம்ப குறைவான நேரம் தான். 40 45 50 55 கழிச்சிட்டிங்கன்னா ஒண்ணுமே இருக்காது கையில். தூங்குற நேரம், சண்டை போடுற நேரம் போனீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. காலம் என்பது மிக பெருமதியானது குழந்தைகளை. இந்த மேடையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த ஆர்கனைசர்ஸ், இந்த ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் இல்லாத ஒரு மிக பெரும் பேரு மாணவ கண்மணிகளே உங்களிடத்தில் இருக்கிறது. அந்த பேருக்கு பெயர் தான் இளமை. இளமை என்கின்ற அந்த மிகப்பெரிய வாய்ப்பை, இயற்கை தந்திருக்கக்கூடிய வாய்ப்பை நீங்கள் வினாடிக்கு வினாடி மிகச் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் இங்கே சொல்லிக் கொள்கிறேன். ஏன் தெரியுமா? காலம் எனும் பேரேடு தனக்குள் ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை அடக்கி வைத்திருக்கிறது. வினாடிகள் தான் தவறிழைக்கின்றன, தண்டனையோ யுகங்களுக்கு கிடைக்கிறது. யார் ஒருவர் வினாடிகளை காப்பாற்றிக் கொள்வார்களோ அவர்கள் யுகங்களை காப்பாற்றிக் கொள்கிறார்கள். நீங்கள் குழந்தைகளை உங்கள் வினாடிகளை கணக்கிட்டு அதை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். எதுவுமே லேசா நமக்கு கிடைக்காது. அதற்கு பின்னால் ஒரு உழைப்பு இருக்கிறது. நீங்களே என்ன நினைக்கிறீங்க தெரியுமா? இந்த வயசுல உங்களுக்கு சில விஷயங்கள் உங்களுக்கு ஆகாதுன்னு பெரியவங்க பூட்டி வச்சிருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? பூட்டி வச்சதை திறந்துக்கிட்டீங்கன்னா சுதந்திரம் அடைந்து விடலாம்னு நினைக்கிறீங்க. நீங்கள் உள்ளே போனீர்கள் என்றால் அடிமைப்பட்டு விடுவீர்கள் என்பதற்காகத்தான் அந்த கதவுகள் பூட்டப்பட்டு இருக்கின்றன. குழந்தைகளை நீங்க உள்ள போயிட்டீங்கன்னா சிக்கிருவீங்க. நீங்கள் சிக்கிக்கொண்டால் அதிலிருந்து வெளியில் வர முடியாது என்பதற்காகத்தான் அந்த கதவுகள் பூட்டப்பட்டிருக்கு. சே நோ, வேண்டாம், பரவாயில்லை, வேண்டாம், இந்த வயதில் வேண்டாம் என்று சொல். நான் உன் வயதில் பல விஷயங்களுக்கு வேண்டாம் என்று சொன்னேன். இதோ இந்த வயதில் இங்கே உங்களுக்கு முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். இந்த மேடையில் இருக்கின்றவர்கள் உங்கள் வயதில் பல விஷயங்களுக்கு நோ சொல்லி இருக்கிறார்கள். அதனால் இந்த மேடைக்கு வந்து உட்கார்ந்து இருக்கிறார்கள். நீ எதற்கு நோ சொல்லுகிறாய்? பொம்பளை பிள்ளைங்க ஆம்பளை பிள்ளைங்கன்னு இல்லை. இன்னைக்கு எல்லா பிள்ளைங்களுக்கும் ஒரே ஒழுக்கம்தான். இப்போ நான் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கேனா? சுமாராவது ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கேனா? பையன் பார்க்குறான், உங்கள் அம்மா மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன்ல, ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன்ல, எனக்கு ஏன் போத்தி விட்டாங்க? போத்துனாங்கல்ல, துணி போத்துனாங்க, பார்க்கல? எதுக்கு போத்தி விட்டாங்க சொல்லுங்க? ஒரு அப்ப என்ன சொல்லுது சமூகம்? என்ன சொல்லுது நம்மை பார்த்து? உடலை ஆடையால் போர்த்தி இரு, அதுதான் மரியாதை என்று சொல்கிறது. புரிஞ்சுதா? புரியுதா? உன் உடலை நீ காட்டு என்று சொன்னது அடிமைத்தனம். இந்த மேலாடை மறுக்கப்பட்ட சமூகம் நம் சமூகம். நம்ம மேலாடை போட முடியாது. போடணும்னா டாக்ஸ் கட்டணும். மேல்சில இயக்கத்தை நடத்தினோம். என் உடல், என் மரியாதை நான் போர்த்தி கொள்ளுவேன் என்று சொன்னதுதான் சுதந்திரம், மிகப்பெரிய விடுதலை. பெண் உடலை அவள் தன் ஆடைகளால் போர்த்தி கொள்ளலாம். அதை அவுக்கிறது தான் சுதந்திரம்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஜாக்கிரதை. பாய்ஸ் இருக்கிறீங்கல்ல, முடிய நல்லா படிய வெட்டுங்க, அதுதான் சுதந்திரம். யூ cannot make the second impression. First impression is first impression. நீ எப்படி இருக்கிறாய் என்பதைத்தான் முதலில் பார்ப்போம். பிறகுதான் உனக்கான வாய்ப்புகள், உனக்கான மற்ற விஷயங்கள் எல்லாம் யோசிப்போம். இந்த வயதில் சில விஷயங்களுக்கு ஆர்வம் வரும். நோ சொல். நான் சொல்லட்டுமா? எப்போ உனக்கு புரியும் தெரியுமா? இங்க பல பிள்ளைகள் இருக்கிறீர்கள். ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் எல்லாரும் இருப்பீங்க. எனக்கு தெரியும், நான் டீச்சராக இருந்திருக்கிறேன். ஃபர்ஸ்ட் இயரில் அடங்கவே அடங்காது மேடம். செகண்ட் இயர் போனால் கொஞ்சம் அடங்கும், ஏன்னா ஒரு 3 அரியராவது வச்சுருக்கோம். தேர்ட் இயர் போகுமா, ஒரு 5 அரியர் இருக்கும். அது அரியர் இல்லாமல் இருக்கிறவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கோம். இப்படி சே படிச்சிருக்கலாமோ. எப்போ தேர்ட் இயர்லையா? பள்ளத்தில் விழுந்த யானை சுலபமாக ஏறி செல்லும் எறும்பை ஆச்சரியத்துடன் பார்த்தது. சில வெயிட்டை தூக்கிட்டு மேலே போக முடியாது, அப்பப்போ கழிச்சு விட்டுறணும். நீ என்னவாவது இரு, பாஸ் பண்ணிடு. என்னவாவது இரு, டிகிரி வாங்கிடு.
என்னவாவது பண்ணி தொலை, உடம்ப பார்த்துக்க. உன்னுடைய வாழ்க்கை தான். அந்த வாழ்க்கையில் அடிப்படை எதுவோ அதை காவு கொடுக்காதே, அதை பணயம் வைக்காதே. சில பிள்ளைங்க இருக்கிறீங்க, எப்பா டேய் மச்சான் வியாழக்கிழமை தானே டெஸ்ட்டு, இன்னைக்கு என்ன கிழமை, இன்னைக்கு திங்கக்கிழமை, ஜாலியாக இருக்கிறத விட்டுட்டு வியாழக்கிழமைக்கு இன்னைக்கு படிக்கணுமா, இன்னும் 3 days இருக்குது படிச்சுக்கலாம். அப்படியே செவ்வாய் ஓடிரும், புதன் சாயந்தரம் வரும், கொஞ்சம் கொஞ்சமாக ஜுரம் ஏறும். நாளைக்கு காலையில் 10 மணிக்கு 7 மணிக்கு எழுந்துடு, 5 யூனிட்டு, 2 யூனிட் தான் 10:30 மணி வரைக்கும் படிச்சிருப்பேன். மூளை அவ்வளோதான் தாங்கும், அதுக்கு மேலே தாங்காது. காலையில் 3 o'clock எந்திரிச்சு படிச்சிடலாம். 3 o'clock எந்திரிப்பேன். 4 o'clock 5 o'clock எழுந்திரிச்சு 3வது யூனிட்டை பிரித்து பார்த்தா ஃபஸ்ட்டு படித்த 2 யூனிட் மறந்து போயிருக்கோம். எங்கிருந்து பிழைப்ப? உனக்கு வியாழக்கிழமை டெஸ்ட்டுன்னு சனிக்கிழமையே ஏன் சொல்கிறாங்க? படிக்கிறதுக்கு 6 நாள் வேணும்னு எங்களுக்கு தெரியாதா? டீச்சர்ஸ்லாம் யாருன்னு நினைக்கிற நீ? அம்மா அப்பா கிட்ட பா என் பையன் இருக்கிறானே, எந்த தப்பு பண்ணிட்டாலும் சிக்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன், என்கிட்ட எப்படி தெரியுமா வந்து நிற்பான்? அவன் பிறந்த உடனே அவனை டவலில் சுற்றி கொடுத்தாங்க மேடம், அதில் ஒரு மூஞ்சி தெரிஞ்சதில் அந்த மூஞ்சியோடு வந்து நிற்பான் மேடம். பச்சை பிள்ளை மாதிரி வயிறு கலங்கிரும். அவங்கள ஏமாற்றலாம், டீச்சர்ஸை ஏமாற்றலாம். உன்னை ஏமாத்தினதுக்கு பதில் உன்னை ஏமாத்திக்கிட்டியே. நீ படிக்காமல் பெரியவர்கள் மன்னிப்பார்கள், உன் தவறுகள் உன்னை மன்னிக்குமா? காலத்தில் பயிர் செய், காலத்தில் அறுவடை செய். மூடப்பட்ட கதவுகளை போய் திறந்து விட வேண்டும் என்று துடிக்காதே. ஏற்கனவே திறந்து விடப்பட்டிருக்கக்கூடிய கதவுகளிலே சுதந்திரமாக நுழை. கல்விதான் உனக்கு திறந்து விடப்பட்டிருக்கக்கூடிய பெரும் கதவு. அந்த கதவை திறந்து கொண்டு எப்படி வெளியேற வேண்டும், எப்படி உள்ளிருந்து வெளியில் கிளம்ப வேண்டும் என்கின்ற சூட்சுமம் தெரிந்தவர்கள் மிகப்பெரிய சாதனையாளர்களாக வருகிறார்கள். இதை சொல்றேன், புரிஞ்சுக்கிட்டவங்க புரிஞ்சுக்கோங்க, அவ்வளவுதான். இதை ரொம்ப பார்த்தேன்னு வச்சுக்கேன், இது வேலை செய்யாது. யார் என்ன சொன்னாலும் ஷார்ப்பாக டக்குன்னு புரியாது. நீ உன் நிலைக்கு வர்றதுக்கே 4-5 நிமிஷம் ஆகும், அதுக்குள்ளே போயிடும் எல்லாம். எவ்வளோ முக்கியமான விஷயம் தெரியுமா நான் சொல்லுவது? ஸ்டே ஷார்ப். என்கிட்ட ஐயா ராதாகிருஷ்ணன் சார் என்கிட்ட வரும்பொழுது ஒரு வார்த்தை கேட்டார். படிச்சுக்கிட்டே இருப்பீங்களா மேடம்? என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டார். நான் சொன்னேன், எனக்கு அது தவிர்த்து வேறு எதுவும் தெரியாது சார்னு சொன்னேன். எனக்கு வேறு எதுவும் தெரியாது, படிச்சுக்கிட்டே இருப்பேன். என்னுடைய பொழுதுபோக்கே அதுதான். என் பொழுதுபோக்கை நான் வாசிப்பாக மாற்றிக்கொண்டிருக்கிறேன். அது எந்த அளவுக்கு பலன் கொண்டது தெரியுமா? நான் ஏதாவது ஒரு விஷயத்தை படிச்சுட்டேன்னு வச்சுக்கோயேன், 5 லட்சம் ரூபாவது சம்பாதிச்சிருவேன். ஒரு பாட்டு மனப்பாடம் பண்ணிட்டேன்னு வச்சுக்க, அதை எப்படி சந்தைப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியும். படிச்சிரு, படிப்பை சந்தைப்படுத்து. இந்த உலகத்தில் சந்தைப்படுத்துவதற்கு படிப்பை விட அரிய உயர்ந்த பொருள் வேறு எதுவுமே கிடையாது. படித்து விடு, சந்தைப்படுத்து, சம்பாதித்து போய்கிட்டே இரு. படிச்சிரு. புரியலையா? ஒருத்தவங்க சொல்றது புரியலையா? திட்டினாலும் பரவாயில்ல, புரிகிற வரைக்கும் அந்த அம்மாவை விடாத. இப்ப இதனா என்னப்பா? அது இந்த டப்பா வச்சிருக்காங்களே, ஒரு வாட்டி அது கேட்கல. அவர் மீட்டிங் போயிருந்தேன், கேட்கல. ஐயா கிட்ட சொன்னேன், சார் கேட்கல சார். அவர் சூப்பராக சொன்னார், ஸ்பீக்கர் லூஸு மேடம். யாரை சொல்ற நீ? ஸ்பீக்கர் லூஸு. எனக்கு தெரியணும்ல இது என்னன்னு, தெரியணுமா இல்லையா? இது என்னது எனக்கு தெரியாது. நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன். வாழ்க்கை முழுவதும் முட்டாளாக இருப்பதை விட ஒரு முறை முட்டாள் என்று பெயர் வாங்குவது புத்திசாலித்தனம். அம்மா சொல்றது எழுதி வச்சுக்கோ டைரியில. மிக குறுகிய காலகட்டத்தில் தான் நான் பேசுவேன். என் மாணவ கண்மணிகளே, இந்த தாய் சொல்லுகின்ற இந்த குறுகிய கால இந்த பேச்சை மிக கவனமாக உள்ளே வாங்கி வைத்துக்கொள். இன்றைக்கு அது இந்த வினாடியில் அது உனக்கு தேவைப்படாமல் போகலாம். ஆனால் ஏதோ ஒரு வினாடியில் உன்னுடைய வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய சவாலை சந்திக்கின்ற அந்த நேரத்தில்
நான் பேசுகின்ற இந்த பேச்சிற்கான ஏதோ ஒரு கருத்து உனக்கு அந்த சவாலை எதிர்கொண்டு வெற்றி பெறுவதற்கு காரணமாக இருக்கக்கூடும். வாழ்க்கை என்பது கனவுகள் நிறைந்ததா என்றால் கிடையாது, அது நிஜங்கள் நிறைந்தது. நிஜமானதுதான் வாழ்க்கை. இந்த நிஜமான வாழ்க்கையை சந்திக்கக்கூடிய நிலையில் நேற்று நான் ஒரு வாசகத்தை படித்தேன். அந்த வாசகம் என்னை நிரம்ப யோசிக்க வைத்தது. ஆசை என்பது வருங்காலத்திற்கானது, வாழ்வு என்பது நிகழ்காலத்திற்கானது என்று நான் படித்தேன். வாழ்க்கை என்பது நிகழ்ந்து கொண்டிருப்பதுதான். இந்த நிகழ்காலத்தில் யார் ஒருவர் இருக்கிறோமோ அவர்கள் தான் எந்த கனவை காண்கிறார்களோ அதில் நாங்கள் ஜெயிக்கிறோம். இதில் ஆண்கள் பெண்கள்னு 2 பகுதி உட்கார்ந்திருக்கிறீர்கள். நம் 2 பேருக்கும் ஒரு வரலாறு உண்டு. இங்கே இருக்கக்கூடிய இந்த திருச்சி மாநகரத்தில் வந்து சேர்ந்திருக்கக்கூடிய மாணவ கண்மணிகளில் எனக்கு தெரிந்து நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், 25 ஆண்டுகள் நான் ஆசிரியராக பணிபுரிந்திருக்கிறேன். அந்த ஒரு அனுபவத்தின் வெளிப்பாடாக நான் சொல்லுகிறேன், இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களில் 90 விழுக்காடு மாணவர்கள் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களும், அது மட்டும் இல்லாமல் முதல் தலைமுறைக்காக இந்த பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பை படிக்கின்றவர்களுமாக நீங்கள் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறீங்க. நாம் எல்லோரும் செய்ய வேண்டிய பணி என்ன தெரியுமா? நான் இந்த வார்த்தையை சொல்லிட்டு உங்கள் மனம் கனிகின்ற வகையில் சில வார்த்தைகளை முன்வைக்கிறேன். மிகப்பெரிய வரலாறு நம்முடையது. இந்த சேர்ல நீங்க உட்கார்ந்துருக்கிறீங்கல்ல, அவ்வளவு சுலபமாக இந்த சேர்லாம் நமக்கு கிடைக்காது. மிகப்பெரிய போராட்டத்திற்கு பிறகுதான் நம் அத்துணை பேருக்கும் கல்வி கற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. 100 ஆண்டு காலமாவது நாம் போராடி இருக்கிறோம். குழந்தைகளே, நீங்கள் இந்த மேடையில் வந்து எங்களுக்கு முன்னால் நாற்காலியில் உட்கார்வதற்கு ஆண் குழந்தைகளே, 100 ஆண்டுகள் நாங்கள் போராடி இருக்கிறோம். 100 ஆண்டுகளுக்கான போராட்டின் விளைச்சல் உங்களுக்கு இந்த இருக்கையில் உட்கார்ந்து நீங்கள் ஒரு பட்டப்படிப்பு மாணவராக ஒருவர் பேசுவதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். பெண் குழந்தைகள் நீங்க உட்கார்ந்திருக்கிறீங்கல்ல, இது 100 ஆண்டு கால போராட்டத்தில் கிடைத்த இருக்கை இல்லை. இவங்க 100 வருஷம் போராடினாங்க, அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. இந்த பெண்கள் உட்கார்ந்துருக்கோம்ல, நாங்கள் 1000 ஆண்டு கால போராட்டத்திற்கு பிறகுதான் இந்த இருக்கை எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. 1000 ஆண்டு காலம் போராட்டத்திற்கு பிறகுதான் பெண்ணிற்கு என்று படிப்பதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. 100 ஆண்டு போராட்டத்திற்கு பிறகு பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மாணவர்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்றால் இந்த வாய்ப்பை நாம் எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும்? நான் ஒன்றும் இல்லை, நான் ஒரே ஒரு விஷயத்தை, எல்லாரும் என்ன ஸ்பீக்கராக தான் உங்களுக்கு தெரியும். இந்த சூப்பராக பேசுறீங்க மேடம்ங்கிற சொல் இருக்குல்ல, அது மட்டுமா நான் வெறும் பேச்சாளரா? டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் என்று சொல்வார்கள். கடல்ல கப்பல்ல போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு சின்ன நுனி மட்டும் தெரியும். அந்த நுனியை பார்த்து அது ஏதோ ஒரு மேடு என்று நீங்கள் நினைத்து விட வேண்டாம். அது ஒரு மலை. கீழே மலை இருந்தால்தான் மேலே முகடு தெரியும். நான் மேடையில் பேசுவதெல்லாம் முகடு, கீழே ஒரு மலை கிடைக்கிறது. இந்த மலைதான் என் வாழ்க்கையில் என் கல்வி, நான் செய்த பணி, என்னுடைய பயணங்கள், என்னுடைய வாசிப்பு, இதெல்லாம் இந்த மலையெல்லாம் இருந்தால்தான் முகடாக நான் இந்த மைக்குக்கு முன்னால் உங்களுக்கு தெரிய முடியும். இந்த மலையை உருவாக்குவது எப்படி உருவாக்கினேன்? நான் யோசித்து பார்க்கிறேன். நான் எதை தேடினேன்? உன் வயதில் நான் உட்கார்ந்த பொழுது நான் எதை தேடினேன்? பயம். வாழ்க்கையில் தோற்றுவிடக்கூடாது. யார் முன்னாலும் போய் பசி என்று நின்றுவிடக்கூடாது. யாரின் முன்னாலும் கை நீட்டி கடன் என்ற ஒன்றை பெற்றுவிடக்கூடாது. படித்து விட வேண்டும். கல்வியால் ஒரு பணி பெற்றுவிட வேண்டும். நான் சொன்னேன்ல, 68 லட்சம் ரூபாய் ஒருத்தனுக்கு சம்பளம் கிடைச்சிருக்க. நம்ம எல்லாருக்குமே நிறைய சம்பளம் வாங்கணும்னு ஆசை. ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், நிறைய சம்பளம் நீங்க வாங்கணும்னா அதை கொடுக்கறதுக்கான கம்பெனி இருக்குல்ல, காலேஜ் இருக்குல்ல, அது கொடுக்கறதுக்கான ஒரு நிறுவனம் இருக்குல்ல, அந்த நிறுவனத்திற்கு உன் சம்பளத்தை விட ஒரு 4-5 மடங்காவது அதிகமான ஊதியம் வர வேண்டும். அப்போதான் உனக்கு அந்த ஊதியம் வந்து சேரும். உன்னால் அந்த நிறுவனத்திற்கு என்ன பலன்? அந்த பலனில் நீ முன்னிற்கிறாயா? இதை நாம் தேடுவதே இல்லை. பல நேரங்களில் நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய பிழையை நான் இங்கே சொல்லுகிறேன். நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடுகிறது. 2 பேரை வாழ்க்கையில் முன்னேற வரைக்கும் நம்பாதீங்க. 2 பேர், ஒருத்தர் வலதுபுறத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க,
இன்னொருத்தங்க உன் இடதுபுறத்தில் உட்காந்துருக்காங்க. இந்த 2 பேர் தான் உன் வாழ்க்கையை சீரழிக்க போகிறதே. இவங்க 2 பேர்கிட்ட இருந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோ. ஏன்னா இவங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினைப்பாங்க. அவங்க தான் நம்ம வாழ்க்கையை புரட்டி போடுறதுக்கான சிரமமான சூழலை ஏற்படுத்துவார்கள். முக்கியமாக நீ என்ன செய்ய வேண்டும் என்றால், சுய சிந்தனையுடன் வாழ்க்கை உனக்கு கிடைக்கக்கூடிய, வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய வாய்ப்புகளை முன்னெடுத்துக்கொள்.